நீங்கள் இன்றைக்கி பார்க்குற துபாய் இப்படி இல்லை. ஸோ இந்த சிட்டி எப்படி டெசர்ட்லேருந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் டாப் ட்ரேடிங் சிட்டியாக மாறிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நியூ துபாய் வெர்சஸ் ஓல்டு துபாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். வீடியோ கொடுக்கலாம். நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடம் தான் வந்து துபாயோட க்ரீக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கேருந்து பார்த்தா அந்த ஓல்டு துபாயோடைய அந்த பழைய பில்டிங்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு கிளியர் வியூவாக தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த பில்டிங்ஸ் இப்போயும் இன்னும் இந்த மாதிரியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஓல்டன் டேஸில் பார்த்தீங்கன்னா வெறும் டெசர்ட்டில் ஸோ கட்டப்பட்டது தான். அண்ட் இந்த க்ரீக் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர்வேஸை வந்து மேக்ஸிமம் ட்ரேடிங்க்கும் அண்ட் ஃபிஷ்ஷிங்க்கும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது இங்கே ஆயில் அப்படின்னு ஒன்று எதுவுமே கண்டுபிடிக்கல, பெரிய பெரிய பில்டிங்கும் இல்லை. துபாயை நம்ம வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபுல்லாகவே மொத்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி பயங்கரமான ரோடு, அப்புறம் இந்த வேர்ல்ட் ஃபேமஸான புர்ஜ் கலிஃபா, அதுக்கப்புறம் துபாய் மெரினா ஃபேமஸ் பெரிய மால், ஸோ துபாய் மால், அதுக்கப்புறம் லக்ஸுரியான கார்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த துபாய் இப்போது சிட்டி சும்மா டாப் கிளாஸாக மாறிட்டு வேறு லெவலில் போயிட்டுருக்கு. இத்தனை வீடியோஸ் இன்னுமே நம்ம சேனலில் ஃபுல்லாகவே நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.